அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். நிறைய நேரங்களிலே நான் செய்வது சரியா தவறா சரியா தவறா என்று உன் மனம் உன்னுடைய செய்கைகளை, உன்னுடைய அந்த விடயங்களை, நீ செய்த செயல்களை குறித்து எடை போட்டு கொண்டே இருக்கிறது. நான் கேட்கிறேன், நீ செய்த செயல் நல்ல விதமாக அமைகிறதா அல்லது இல்லையா, அது சரியா அல்லது தவறா என்று நீயே உணராத பொழுது, உனக்கே உன் மீது நம்பிக்கை இல்லாத பொழுது பிறகு யார்தான் நம்புவார்கள் என்று நீ நினைக்கிறாய் அல்லது எதிர்பார்க்கிறாய்? உனக்கு அறிவிருக்கிறது, நீ உழைக்கிறாய், செம்மையான ஒரு செயலை செய்கிறாய் என்பதை நீயே புரிந்து கொள்ளாத பொழுது யார் உன்னை நம்புவார்கள்? இந்த உலகத்தில் நல்ல விதமாக செய்து நல்ல செயல்களை, நல்ல உழைப்பை, நல்ல கலை திறமையை வெளிக்காட்டுகின்ற அந்த பிள்ளைகளை கூட ஏளனமாக பேசுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீயோ உன்னையே நம்பாமல், உன் செயல்களின் மீது உனக்கே நம்பிக்கை இல்லாமல் ஒரு செயலை செய்தால் அந்த செயலில்தான் நல்ல வெற்றி கிடைக்குமா அல்லது உனக்குத்தான் திருப்தி இருக்குமா? உன்னை நீயே நம்புவதில்லை. சில நேரங்களிலே அபரிமிதமான திறமை இருப்பதாக நீ நினைத்துக் கொள்கிறாய். சில நேரங்களிலே எனக்கு திறமை இல்லவே இல்லை என்றும் நினைக்கிறாய். சில நேரங்களிலே கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் என்று நினைக்கிறாய். அதே கண்ணாடியை அடுத்த ஒரு நாள் பார்க்கின்ற பொழுது எனக்கு இது கொஞ்சம் சரியில்லை, கண்கள் கொஞ்சம் கூர்மையாக இருந்தால், மூக்கு இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்தால், தலைமுடி இன்னும் வேறு மாதிரி அமைந்திருந்தால் என்று, அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் என்று என்னென்னவோ கற்பனைகளை செய்து கொண்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்கிறாய். இன்னும் சிலரோ இன்னும் ஒரு லக்னம் அல்லது இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு நட்சத்திரம் தாண்டி நான் பிறந்திருந்தேன் என்று சொன்னால் என்னை பிடிப்பதற்கு இந்த உலகத்தில் ஆளே இருந்திருக்க மாட்டார்கள் என்றும் நினைக்கிறார்கள். அறிவு என்பது படிப்பறிவை சார்ந்தது இல்லை. வாழ்க்கை என்பது படிப்பை சார்ந்ததும் இல்லை. சில எண்ணங்கள் சில நேரங்களிலே நீ நினைக்கிறாய், நான் அதுபோல படித்திருந்தால் எவ்வளவோ உயரத்தில் இருப்பேன் என்று. படிக்காதவர்கள் எவ்வளவோ உயரத்தில் இருப்பதை நீ பார்த்ததில்லையா? அறிவு என்பது படிப்பு அறிவை சார்ந்தது மட்டுமல்ல, உனக்கு கிடைத்த அனுபவத்தையும் சூழ்நிலையையும் வைத்து எதிர்காலத்தை கையாளுகின்ற தன்மைக்கு பெயர்தான் அறிவு ஆகும். அந்த அறிவு உனக்கு அபரிமிதமாக இருக்கிறது. அதைத்தான் நான் கொடுத்திருக்கிறேன். உனக்கு இல்லாதது எது தெரியுமா? நம்பிக்கை. சில சமயங்களில் அனைவரிடமும் கலந்து ஆலோசனை செய்வதை விட நீ எதை செய்யும் முன்னரும் அதனால் கிடைக்கப் பெறுகின்ற நன்மையையும் தீமையையும் சிந்தனை செய்தாய் என்று சொன்னால் உனக்கான சிறந்த முடிவை நீயே அறிந்து கொள்வாய். தோல்வியும் துன்பமும் உன்னிடம் வருகின்ற பொழுது தனியாக வருவதில்லை, கூடவே மன வலிமையையும் அது அந்த தோல்வி அழைத்து வருகின்றது என்பதை ஒருபொழுதும் மறந்து விடாதே. சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வலியும் மிகச்சிறந்த ஆசான். நீ நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்களை, துரோகங்களை நீ கண்டிருக்கிறாய். இனிமேல் தோல்வி இல்லை. ஏனென்று சொன்னால் துரோகத்தை நீ பார்த்து விட்டாய். சரியான பாதை இல்லை என்பதை தெரிந்து கொண்டாய். எது சரியான பாதை என்பதை அறிந்து கொண்டாய். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதையும் உணர்ந்து கொண்டாய். பிறகு உனக்கு தொல்லை இல்லை.
தோல்வி இல்லை, துன்பம் இல்லை. இனி எல்லாம் வெற்றி, வெற்றி, வெற்றி மட்டுமே. நான் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன். நீ வென்று கொண்டே இருக்கிறாய். அல்லாஹ் மாலிக்.